சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. தமிழகம் கூட்டணி ஆட்சியை ஏற்காது என்று 2 திராவிட கட்சிகளும் கூறி வந்தன. ஆனால் நான் என்ன சொன்னேன் என்றால், தேர்தலுக்கு முன்பாகவே ஆட்சியில் பங்கு தருவதாக கூறினார். அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். இப்போ பட்டியலினத்தவர் பார்த்தா அங்கே 8 பேர் இருக்காங்க. வன்னியரசு ஐயா அவர்களும் இப்போ இணைஞ்சிருக்கிறது ஒரு பெருமையான விஷயம் தானே சார்? நிச்சயமாக அவர்கள் என்னென்ன கோரிக்கைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பேசி வந்தார்களோ அந்த பிரச்சனைகளுக்காக மந்திரி சபையில் உள்ளே இருந்து அதற்கு தீர்வு காணுவதற்குரிய இடத்தில் அப்போது இருக்கிறார். இனிமேல் அவர்கள் வெறுமனே பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் தான் மந்திரி சபையில் இருக்கிறீர்கள், உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இருக்கலாம், ஆனால் உங்கள் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேர் இருக்கிறார்கள் உங்களை தவிர, உங்கள் கட்சியை தவிர. ஆகவே உங்கள் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது, அந்த மந்திரிகளுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் பெரும்பான்மை மதத்தினருடைய உணர்வுகள் புண்படாமல் இவர்கள் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அதையும் திரு விஜய் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆர்வக்கோளாறில் போய் சிறுபான்மை மதத்தினரை திருப்தி செய்வதாக நினைத்துக் கொண்டு பெரும்பான்மை மதம் சம்பந்தமாக எதுவும் பேசிவிடக்கூடாது, அவர்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்திவிடக் கூடாது. அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமா, ஏதாவது திட்டம் இருக்குமா? இல்லை, என்ன திட்டம்? ஆட்சியை காப்பாற்றுகிற திட்டம் தான். கம்யூனிஸ்டுகள் 4 உறுப்பினர்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய தொழிலாளர் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் இந்த அரசோடு மாறுபட்ட பார்வை கொள்வார்களானால் முதலில் அவர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆகவே இது ஒரு சவால். அதே போல விசிகாவும் மந்திரி சபையில் சேர்ந்து விட்ட காரணத்தால் அவர்களால் எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க முடியாது. அவருடைய மந்திரி எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வர வேண்டும். இந்த சிக்கல் இருக்கிறது. ஆகவே முதல் 6 மாத காலம் விஜய்க்கு சோதனை காலம்தான் என்பது என் பார்வை. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே சொல்லியிருந்தார் 6 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலான்னு. நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, 1 வருடம் கூட தாங்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில்? அதிமுகவிலும் சில சலசலப்புகள் போயிட்டு இருக்கு. அதிருப்தியா இருப்பவர்களுக்கு பதவி கிடைக்கவில்லை. விஜய் போய் அவர்களை பார்த்தவுடன் என்ன செய்தி பரவியது? இவர்களில் 5-6 பேருக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என்று செய்தி பரவியது. தாவேக அப்போது எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இல்லை, நாங்கள் மந்திரி பதவி கொடுப்பதாக இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் போய் பார்த்தார் என்று ஏதாவது சொன்னார்களா? சொல்லவில்லை. ஆகவே அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்தது, நம்மை சேர்ந்த ஒரு 5-6 பேருக்கு மந்திரி கிடைக்கும் என்று. இப்போது அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அதிருப்திக்கு ஆளாகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நேற்றிலிருந்து ஒரு விஷயம் எல்லா இடங்களிலும் ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அமைச்சரவை விரிவாக்கம் அடுத்து என்ன நடக்க போகுது? ஒரு விஷயம் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார், அதாவது மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சரிசமமாக பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அதை நிறைவேற்றுற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி உருவாகி இருக்கிறது. தமிழகம் கூட்டணி ஆட்சியை ஏற்காது என்று 2 திராவிட கட்சிகளும் கூறி வந்தன. ஆனால் நான் என்ன சொன்னேன் என்றால், இவர்கள் கூறுவதல்ல கருத்து, மக்கள் அளிக்கிற தீர்ப்பை பொறுத்து கூட்டணி ஆட்சியும் வரலாம், தனிப்பெரும் கட்சியின் ஆட்சியும் வரலாம் என்று சொல்லியிருந்தேன். இதுவரை 1967க்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தபோது ஒரே ஒரு முறைதான் 2006ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையிலான திமுகவுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் அந்த ஆட்சி காங்கிரஸ் பாமக ஆதரவோடு 5 ஆண்டுகள் மைனாரிட்டி சர்க்காராக செல்வி ஜெயலலிதா அவர்களால் அடிக்கடி பயன்படுத்திய வார்த்தை மைனாரிட்டி ஆட்சி என்று. அப்படி ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக அந்த ஆட்சி இருந்தது. ஆட்சியிலே பங்கு கொடுப்பதற்கு கலைஞர் மறுத்து வந்தார். இவர்கள் எப்போதுமே திமுகவும் அதிமுகவும் மத்தியிலே வாய்ப்பு கிடைக்கிற போது இவர்கள் போய் மந்திரி சபையில் சேர்ந்து கொள்வார்களே தவிர இவர்கள் ஆட்சியிலே கூட்டணி கட்சிக்கு மந்திரி சபையில் இடம் தரமாட்டார்கள். ஆனால் விஜய் தேர்தலுக்கு முன்பாகவே ஆட்சியில் பங்கு தருவதாக கூறினார். அவருக்கு பெரும்பான்மை கிடைத்திருந்தாலும் அவர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருப்பார். ஏனென்றால் கூட்டணி அமைச்சரவை வரட்டும் என்று அவர் நினைத்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காமல் சில கட்சிகளுடைய ஆதரவை கேட்டு பெற வேண்டிய நிலை திரு விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டது. அப்படி கேட்டபோது இந்த கட்சிகள் எல்லாம் அவரை ஆதரிப்பதற்கு முன் வந்தன. முதலில் ஆதரித்த கட்சி காங்கிரஸ். அதன் பிறகு கொஞ்சம் இழுத்தடித்து அவரை காலதாமதம் செய்து வெயிட் பண்ண வைத்து விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக், இந்த கட்சிகள் எல்லாம் ஒரு 3-4 நாட்கள் காலம் கடத்தி அந்த ஆதரவை அளித்தன. ஆதரவை அளித்த நிலையிலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் நாங்கள் வெளியில் இருந்து தான் ஆதரிப்போம். இழுத்துட்டு ஆதரவு கொடுத்ததுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமா?
இல்லை, திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் பயணித்து வந்த காரணத்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை தவறான கோணத்தில் புரிந்து கொள்ளக்கூடாது என்று அவர்கள் கருதி இருக்கலாம். ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்த திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள், எந்தெந்த கட்சிகளெல்லாம் இன்றைக்கு விஜயை ஆதரிக்கின்றனவோ அந்த கட்சிகளின் தலைவர்களெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிற்கு போய் அவரை சந்தித்து தங்களுடைய நிலை குறித்து விளக்கிவிட்டு வந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்த்தோம். புகைப்பட காட்சியும் பார்த்தோம். ஆகவே அவர்களுக்கு அந்த தர்ம சங்கடம் இருந்தது. ஆனால் விஜய்க்கு 4-5 நாட்கள் ஆகிவிட்டது, ஒரு தேர்தல் முடிவு வந்து ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்றால் அதிலே ஒரு சிக்கல் வந்து விட்டது. அவர் தெளிவாக தான் தனிப்பெரும் கட்சி என்று சொல்லி ஆட்சி அமைக்க அழைப்பு கேட்டிருக்க வேண்டும். அதற்கு பதிலாக காங்கிரஸ் கடிதத்தை கொண்டு போய் அவசரப்பட்டு கொடுத்தார். அவசரப்பட்டு கொடுத்த காரணத்தால் கவர்னர் என்ன கேட்டார்? 112 பேர் ஆதரவு இதோ இருக்கிறது, மொத்தம் 118 தேவை, எங்கே மீதி ஆதரவு என்று கேட்டார். அவர் கவர்னர் அவ்வாறு கேட்டதில் தவறில்லை என்பது ஒரு சிலருடைய சட்ட பார்வை. அதன் பிறகு 2-3 நாட்கள் தாமதத்திற்கு பிறகு விசிக, கம்யூனிஸ்டுகள் எல்லோருமே கடிதம் கொடுத்தார்கள். கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை மிக தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள், நாங்கள் வெளியிருந்து தான் ஆதரிக்கப் போகிறோம் என்று. விசிகாவும் முதலில் மந்திரி சபையில் சேர்வதாக இல்லை. ஆகவே அமைச்சரவை விரிவாக்கம் செய்யும் போது என்ன நடந்தது? 23 பேர் பதவியேற்றுக் கொண்டார்கள். தாவேகாவை சேர்ந்த 23 பேர், காங்கிரஸ் சேர்ந்த 2 பேர் உட்பட எல்லோரும் பதவியேற்றுக் கொண்டார்கள். 23 முதல்ல ஒரு 10, 33 ஆச்சு. தமிழக சட்டசபை வந்து பலம், மொத்த பலம் 234 இருக்கிறதுனால அரசியல் சட்டப்படி இங்கே வந்து 35 பேர் தான் மந்திரியாக இருக்க முடியும். ஸோ மீதி 2 இடம் தான் இருந்தது. அப்போ அந்த 2 இடத்த ஒரு விசிகாவும் ஒரு முஸ்லீம் லீக்கும் தரவுன்னு ஆதவர்ஜுனா பேட்டி கொடுத்தாரு. ஸோ அதன்படியாக ஒரு வழியாக வந்துட்டாங்க. இந்த அமைச்சரவை என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 8 பேர் அமைச்சராக்கப்பட்டிருப்பது என்பது அந்த சமூக பிரிவினரிடையே இல்லாமல் மட்டுமில்லாமல் பொதுவாகவே ஒரு பரவலான வரவேற்பை பெற்றிருக்கிறது. கண்டிப்பா சார். விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கிறது, அதிகாரத்தில் பங்கு கிடைக்கிறது என்னும் போது திருமாவளவன் அந்த காரணத்திற்காகவே இந்த அமைச்சரவையை ஆதரிப்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். இனிமேல் அவர் ஆதரவை விலக்கிக் கொள்வதும் கடினம். ஏதாவது மிக மோசமான முடிவு இருந்தாலே ஒழிய இவர்கள் விலக்கிக் கொள்வதும் கடினம். ஏனென்றால் இன்றைக்கு அமைச்சரவையிலே இணைந்து விட்டார்கள். இணைந்த பிறகு இந்த அரசாங்கத்தை குறை சொல்லி கம்யூனிஸ்டுகளால் பேச முடியும், விசிகாவால் பேச முடியும். அதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இத்தனை வருட காலங்களாக அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, அமைச்சரவையில் நம்மளுக்கு இடம் கிடைக்கல. அப்படிங்கும் போது இப்போ பட்டியலினத்தவர் பார்த்தா அங்கே 8 பேர் இருக்காங்க. வன்னியரசு ஐயா அவர்களும் இப்போ இணைஞ்சிருக்கிறது ஒரு பெருமையான விஷயம் தானே சார்? இந்த அவர்கள் வந்து இது என்னென்ன கோரிக்கைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன பேசி வந்தார்களோ அந்த பிரச்சனைகளுக்காக மந்திரி சபையில் உள்ளே இருந்து அதற்கு தீர்வு காணுவதற்குரிய இடத்தில் அப்போது இருக்கிறார்கள். இனிமேல் அவர்கள் வெறுமனே பேசிக் கொண்டிருந்தால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் தான் மந்திரி சபையில் இருக்கிறீர்கள், உங்கள் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் இருக்கலாம், ஆனால் உங்கள் சமூகத்தைச் சேர்ந்த 7 பேர் இருக்கிறார்கள் உங்களை தவிர, உங்கள் கட்சியை தவிர. ஆகவே உங்கள் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது, அந்த மந்திரிகளுக்கு இருக்கிறது. பொதுவாகவே இந்த மந்திரி சபையிடம் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கிறது. 4 பெண்களுக்கு நீங்கள் வாக்களித்து இருக்கிறீர்கள். பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு செலுத்த ஒரு அடையாளம் உடனடியாக வெளிப்பட்டிருக்கிறது. அந்த சிங்கப்பெண், அந்த பாதுகாப்பு படை புதிய பிரிவு, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பிரிவு, அந்த பிரிவுக்கு ஒரு தகுதியான அதிகாரியை திரு விஜய் அவர்கள் நியமித்திருக்கிறார். பவானீஸ்வரி அவர்களை நியமித்திருக்கிறார். அந்த நியமனமும் கூட வரவேற்பை பெற்றிருக்கிறது. 717 மதுபான கடைகளை அதே போல 717 மதுபான கடைகளை மூடிய செயல் என்பது வரவேற்பை பெற்று இருக்கிறது. ஆக இந்த அடுத்தடுத்த செயல்பாடுகள் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. 2 இஸ்லாமியர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களையும் சேர்த்து 5 கிறிஸ்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆகவே சிறுபான்மை மதத்தவருக்கு ஒரு நம்பிக்கையும் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் பெரும்பான்மை மதத்தினருடைய உணர்வுகள் புண்படாமல் இவர்கள் ஜாக்கிரதையாக பேச வேண்டும். அதையும் திரு விஜய் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆர்வக்கோளாறில் போய் சிறுபான்மை மதத்தினரை திருப்தி செய்வதாக நினைத்து கொண்டு பெரும்பான்மை மதம் சம்பந்தமாக எதுவும் பேசிவிடக்கூடாது, அவர்களுடைய நம்பிக்கைகளை புண்படுத்திவிடக்கூடாது. அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே விஜய் அவர்களுடைய அரசினுடைய ஆரம்ப செயல்பாடுகள், 10 நாள் செயல்பாடுகள் பாராட்டத்தக்க வகையில் இருக்கின்றன. நேற்றைக்கு கூட மின்வாரியத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதாவது மின்வாரிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு பார்ட்டி ஃபண்டு, அதாவது கட்சி நிதி என்று லஞ்சம் வாங்குவதற்கு ஒரு கௌரவமான பெயர் முன்பு இருந்தது.
அந்த கட்சி நிதி வாங்குகிற முறை ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்தால் அது வரவேற்புக்குரியது. அது எந்தெந்த துறைகளில் நடைபெறுகிறது என்றால், மின்சாரத்துறையில் நடைபெறுகிறது, இதுவரை நடைபெற்றது, முந்தைய ஆட்சி காலங்களில் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்றது, பத்திரப்பதிவுத்துறையில் நடைபெற்றது, வீட்டு வசதி துறையில் நடைபெற்றது. இங்கெல்லாம் இந்த பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கிற நடைமுறை இருந்தது. லஞ்சம் வாங்குகிற நடைமுறை, கட்டிங் 10%, 20%, 15% என்ற நடைமுறை இந்த ஆட்சியில் ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதை செய்தால்தான் ஊழலற்ற ஆட்சி என்று இது பார்க்கப்படும். விஜய் சொன்ன தூய சக்தி என்பது, அதற்கான பொருள் என்பது அப்போதுதான் உண்மையான பொருளாக இருக்கும். அதை விஜய் செய்ய போகிறாரா? விஜய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் நிர்வாகத்தில் தூய்மை, நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி. ஏனென்றால் அது ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். அவருடைய கவர்னன்ஸ்ல டிரான்ஸ்பரன்சி இருக்கும், நேர்மையான அணுகுமுறை இருக்கும், ஊழல் இருக்காது என்ற மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு மட்டுமல்ல, அவருடைய அமைச்சரவை சகாக்களுக்கு இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கிறது, கூட்டணி கட்சியினருக்கு இருக்கிறது. ஆகவே இவற்றையெல்லாம் மக்கள் கூர்ந்து கவனிக்கிறார்கள். மக்கள் இனிமேல் கவனிப்பார்கள். ஊடகத்துறை கண்கொத்தி பாம்பாக இருந்து கவனிக்கும் என்கிற விழிப்போடு எல்லோரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை விஜய் ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிறார். எனக்கு தெரிந்து மந்திரிகள் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. சார், நீங்க சொல்றத பார்த்தா நிறைய விஷயங்கள் வந்துட்டு 25 ஆண்டுகளுக்கு அப்புறம் தமிழக அரசியலில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, வியக்கத்தக்க மாற்றங்கள் வந்திருக்கு. அங்கீகாரம் கிடைக்காதவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. சட்டசபைக்குள்ள நின்று கேள்வி கேட்கும் இடத்தில் அவங்க போய் நின்றுருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வெளியிடங்களில் நிறைய இடங்களில் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. புதுசா வந்திருக்காங்க அமைச்சர்கள், இளம் வயதினர்களா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு பின்னாடி பெரிய பெரிய அதிகாரிகள் இருந்துதான் மூவ் பண்ணணும், அவங்களால சிறப்பா நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்தை வந்துட்டு நிறைய இடங்கள்ல எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, பேரே தெரியலை, ஆளே தெரியாமல் ஓட்டு போட்டு. நான் சொல்ற ஒரே நிமிஷம், 1977 எம்ஜிஆர் அவர்கள் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தார். எம்ஜிஆர் அவர்கள் தான் அரசியலுக்கு பழையவர். அவரோடு இருந்த ஒரு 10-20 பேர் பழையவர்கள். மீதியெல்லாம் அரசியலுக்கு புதியவர்கள். பலரை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கினார், பலரை இளம் வயதில் எம்எல்ஏக்களாக ஆக்கினார், சிலரை அவர்களில் சிலரை மந்திரிகளாக ஆக்கினார். எல்லோரும் பிறக்கும் போதே மந்திரியாக இருந்த அனுபவம் பெற்று, இல்லை அதற்கென்று டிகிரி படித்தவர்கள் அல்ல. துறையில் இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் தான் அவர்களை சரியான முறையில் வழி நடத்த வேண்டும். அந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. துறை அதிகாரிகளிடம் மிக விரைவாக அந்த துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பும் புதிய அமைச்சர்களுக்கு இருக்கிறது. நிறைய இளைஞர்கள் படித்தவர்கள் மந்திரிகளாகி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இந்த விவரங்களை அதாவது உள்வாங்கிக் கொள்வது கடினமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. திரு விஜய் அவர்கள் என்னை பொறுத்தவரை முக்கியமான துறைகளில் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். வீட்டு வசதி, பத்திரப்பதிவு, அதே போல நகர்ப்புற வளர்ச்சி, இந்த மாதிரியான பொதுப்பணி, இந்த துறைகளெல்லாம் மிக நேர்மையான IAS அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். ஏனென்றால் ஊழல் இதற்கு முன் மலிந்திருந்த துறைகளாக கருதப்பட்ட துறைகள் இந்த துறைகள். இதற்கு முன் மந்திரிகளாக இருந்தவர்கள் இந்த துறைகளில் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த துறைகளில் நேர்மையான அதிகாரிகளை நியமித்து மந்திரிகளை நல்ல வழியில் கொண்டு செல்லக்கூடிய அதிகாரிகளாக நியமிக்க வேண்டும். மந்திரிகள் இப்போது சட்டப்பேரவை விரைவில் கூட போகிறது. அவர்களுக்கான துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை சட்டசபையில் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு நிறைய தயார் செய்து கொள்ள வேண்டும், தங்களை எக்விப் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே மிக விரைவாக அவர்கள் தங்களுடைய துறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு தயாராக வேண்டும். அதற்கு அதிகாரிகள் உதவுவார்கள். அனுபவ குறைவு என்பது ஒரு பிரச்சனை என்று நான் பார்க்கவில்லை. சிறப்பு சார். இப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமா, ஏதாவது திட்டம் இருக்குமா? இல்லை, என்ன திட்டம்? ஆட்சியை காப்பாற்றுகிற திட்டம் தான். இப்போ ஆட்சிக்கு ஆதரவு தேவை. 107 எம்எல்ஏ தான் விஜய்கிட்ட இருக்குது. 13 எம்எல்ஏ இப்போ கூட சேர்த்துக்கிட்டு அதில் எத்தனை பேருக்கு பதவி கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். காங்கிரஸில் 5 பேரில் 2 பேருக்கு பதவி கொடுத்துருக்காரு, விசிகாவில் ஒருத்தர் கொடுத்துருக்காரு, முஸ்லீம் லீக்கு ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஆக இந்த 13ல் ஒரு 4 பேருக்கு பதவி கிடைத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். ஆகவே இப்போ இவர்களுடைய ஆதரவை நீட்டித்து கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. வெளியில் இருந்து ஆதரவு தருகிறார்கள் அல்லவா, அவர்களில் பதவி ஏற்காமல் இருக்கிறார்கள். அவர்களையும் சேர்த்து தான் இந்த 120 நம்பர். கம்யூனிஸ்டுகள் 4 உறுப்பினர்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்கிறார்கள். கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய தொழிலாளர் நலன் சார்ந்த பிரச்சனைகளில்
இந்த அரசோடு மாறுபட்ட பார்வை கொள்வார்களானால் முதலில் அவர்கள் தான் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். ஆகவே இது ஒரு சவால். அதே போல விசிகாவும் மந்திரி சபையில் சேர்ந்து விட்ட காரணத்தால் அவர்களால் எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க முடியாது. எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்து தன்னுடைய கருத்தை கூறலாமே தவிர அவருடைய மந்திரி அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். அவருடைய மந்திரி எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வர வேண்டும். இந்த சிக்கல் இருக்கிறது. ஆகவே முதல் 6 மாத காலம் விஜய்க்கு சோதனை காலம்தான் என்பது என் பார்வை. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுமே சொல்லியிருந்தார் 6 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலான்னு. நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, 1 வருடம் கூட தாங்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? 6 மாத கால செயல்பாட்டை பொறுத்துதான் அடுத்த 6 மாத கால அவகாசம் என்பது கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு வருடத்திற்குள் ஆட்சி கழித்து வருகிற ஆதரவை விட்ரா செய்வதற்கு, அவசரப்பட்டு விட்ரா செய்வதற்கு எந்த கட்சியும் முன்வராது என்று தான் நான் நம்புகிறேன். ஆகவே விஜய் முதலில் ஒரு 3 மாத காலம் நிர்வாகத்தை முழுமையாக புரிந்து கொண்டு, நிதி நிலைமையை புரிந்து கொண்டு, அதை அபிவிருத்தி செய்யக்கூடிய பணிகளில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி அதற்கே நேரம் போய்விடும். அதன் பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடரில் 1 மாத காலம் போய்விடும். ஆகவே குறைந்தபட்சம் ஓராண்டு இந்த ஆட்சியின் செயல்பாட்டை மதிப்பிடுவதற்கு எல்லா கட்சிகளும் அவகாசம் அளிக்க வேண்டும். அதுதான் நியாயம் என்பது என் பார்வை. சிறப்பு. இன்னும் இதை தொடர்ந்து இப்போ ஒவ்வொரு வேலைகளும் அவர் சொன்ன மாதிரி ஆட்சியிலும் அதிகாரத்திலும் சரிசமமான பங்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இன்னும் தெளிவான முறையில் நகர்த்தி செல்ல வேண்டும்? இல்லை, இப்போ நான் முதலில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிதிநிலை தான். நீங்கள் ஒரு வாக்குறுதி தான் நிறைவேற்றியிருக்காரு. என்ன வாக்குறுதி நிறைவேற்றிருக்காரு? அந்த மின்சார யூனிட் சம்மந்தமான விஷயந்தான் நிறைவேற்றியிருக்காரு. இன்னும் அந்த மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, அதே மாதிரி ஏதோ சில இலவசங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. இதுக்கெல்லாம் நிதிநிலை மேம்பட்டால் தான் பண்ண முடியும். நிதிநிலையை எப்படி அவர் சீர்படுத்த போகிறார்? கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்தினால் அதில் நிதிநிலையை அதிகரிக்க செய்ய முடியும். ஒரு நல்ல அதிகாரிகள் கொண்ட ஆலோசனை குழுவை நியமிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பொருளாதாரத்திலும் நிர்வாகத்திலும் அனுபவம் மிக்க திரு குகன் அவர்களை தன்னுடைய ஆலோசகராக நியமித்திருந்தார். அப்படி நல்ல ஆலோசகர்களை விஜய் பக்கத்தில் வைத்துக்கொண்டு நிதிநிலையை முதலில் சீர்படுத்துவது தான் அவர் முன்னால் இருக்கக்கூடிய முதல் சவால். சட்டம் ஒழுங்கை சரி செய்வது அடுத்த சவால். இதை நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதிமுகவிலும் சில சலசலப்புகள் போயிட்டு இருக்கு. அதிருப்தியாக இருப்பவர்களுக்கு பதவி கிடைக்கவில்லை. ஆல்ரெடி அதிமுக 2ஆக 3ஆக சிதறி கிடக்கிறார்கள். உங்களது கருத்து? இப்போ அதிமுகவை சேர்ந்த ஒரு குழு தாவேகாவை சட்டமன்றத்தில் ஆதரித்து ஓட்டு போட்டது. முதலமைச்சர் விஜய் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்த போது ஆதரித்து ஓட்டு போட்டார்கள் 25 பேர். அப்படி ஆதரித்த காரணத்தால் தான் சட்டசபையில் எதிர்ப்பவர்கள் யார், நடுநிலை யார், ஆதரித்தவர்கள் யார் என்ற பட்டியல் வெளியிடப்பட்ட போது ஆதரித்தவர்கள் எண்ணிக்கை 144ஆக உயர்ந்தது. இந்த அரசை ஆதரித்தவர்கள். அதற்கு என்ன காரணம்? திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக ஒரு அணி உருவாகி இருக்கிறது. அந்த அணியில் 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய இடத்தை தேடி சென்று திரு விஜய் சந்தித்தார். திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் உட்பட பல முன்னாள் அமைச்சர்கள், திரு நத்தம் விஸ்வநாதன், திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர், திரு காமராஜ், அவர்கள் திரு கே.சி. வீரமணி உட்பட 25 பேர் இருக்கிறார்கள் அந்த அணியில். விஜய் போய் அவர்களை பார்த்தவுடன் என்ன செய்தி பரவியது? இவர்களில் 5-6 பேருக்கு அமைச்சர் பதவி தரப்படும் என்று செய்தி பரவியது. தாவேக அப்போது எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இல்லை, நாங்கள் மந்திரி பதவி கொடுப்பதாக இல்லை, ஒரு மரியாதை நிமித்தமாக அவர் போய் பார்த்தார் என்று ஏதாவது சொன்னார்களா? சொல்லவில்லை. ஆகவே அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்தது, நம்மை சேர்ந்த ஒரு 5-6 பேருக்கு கிடைக்கும் என்று. இப்போது அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த ஏமாற்றமும் அதிருப்தியும் முன்பே திரு விஜய் அவர்களுடைய கட்சியால் சரியான முறையில் கையாளப்பட்டு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இப்போது நடந்திருப்பது தேவையற்ற ஒரு கசப்புணர்ச்சி என்று நான் பார்க்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.